மார்னிங் டியர் ஆஸ்பிரண்ட். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸை ரொம்ப ஷார்ட்டாக, ரொம்ப காம்ப்ரஹென்சிவாக உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் 9 இயர்ஸாக இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரோக்ராம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் இன் ஆர் சவுத் இந்தியா. ஸோ வித் தட் நோட் இன்னையோட நியூஸ் வந்து பார்க்கலாம். எஸ், India's environmental jurisprudence is getting faded அப்படின்றது தான் நம்ம இந்தியாவோட என்விரான்மெண்டல் ஜூரிஸ்ப்ருடென்ஸ் என்ன இஷ்யூஸ் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ரீசண்டாக நடந்த ஆரவல்லி ஹில்ஸோட டெஃபனேஷன்ல இருந்து கிரேட் நிக்கோபார் ஐலாண்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அதுல இருந்து மேங்க்ரோவ்ஸ் டிஸ்ட்ரக்ட் பண்ணதுல இருந்து நிறைய டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுல இருந்து இந்தியாவோட என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அண்ட் என்விரான்மெண்டல் லா இஸ் கெட்டிங் ஃபேடடா அப்படின்றது இன்னைக்கு எடிட்டோரியல்ல பேசப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இதுல முக்கியமா என்ன அப்படின்னா, சிஸ்டமேட்டிக்கா டைல்யூட் ஆகுதா, வெதர் இட் இஸ் சிஸ்டமேட்டிக்கலி எரோடிங், அந்த ஈகாலஜிக்கல் ப்ரொடெக்ஷன்ல இருந்து நம்ம சிஸ்டமேட்டிக்கா எரோட் ஆகுதா அப்படின்ற ஒரு சின்ன கேஸ் ஸ்டடிஸ் வந்து நம்ம பார்க்கலாம். முக்கியமான கேஸ் ஸ்டடிஸ், முக்கியமான இன்ஸ்டன்சஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஆரவல்லி ரேஞ்சஸ் 2025ல ரீடிஃபைன் பண்ணது வனசக்தி ஜட்ஜ்மெண்ட் அண்ட் போஸ்ட் ஃபேக்டோ இஐஏ கிளியரன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதாவது 1996 பிஃபோர்லாம் நம்மளுடைய என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் எப்படி இருந்ததுன்னா ப்ரிகாஷனரி பிரின்சிபல், எதுவும் வரத்துக்கு முன்னாடி தடுக்கணும் அப்படின்றது. இப்பெல்லாம் என்ன அப்படின்னா பே பிரின்சிபல் வருது. அதாவது மிட்டிகேட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காம்பன்சேஷன் மாடல்ல ப்ரிவென்ட், அதாவது மிட்டிகேஷன் அண்ட் காம்பன்சேஷன் மாடல்ல ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரக்ஷன், அதாவது மிட்டிகேஷன் அண்ட் காம்பன்சேஷன் என்ன சொல்றாங்க, டிஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஃபியூச்சர் ப்ராமிசஸ், அதாவது காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன், இந்த மரத்தை எல்லாம் நீங்க அதை கிரேட் நிக்கோபர் ஐலாண்டை ஃபுல்லா அழிச்சிருவாங்க, டெவலப்மெண்ட் வந்துடும், ஏர்போர்ட் வந்துடும், எல்லா காரிடரும் வந்துடும், ஷிப் காரிடர்ல இருந்து எல்லாமே வரும். அங்க அழிக்கக்கூடிய இத்தனை ஹெக்டார்ஸ்ல இருந்த மரங்கள்லாம் எங்க போகும் அப்படின்னா காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் கீழே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ப்ரிகாஷனரி பிரின்சிபல் கிடையாது. இப்போ இட் இஸ் கால்ட் அஸ் த கம்ப்ளீட் ஈகாலஜிக்கல் சயின்ஸ் எப்படி இருக்குன்னா இன்எஃபெக்டிவா இருக்கு. என்ன இன்எஃபெக்டிவா இருக்கு? மிட்டிகேஷன் அண்ட் காம்பன்சேஷன் மாடல்ல இருக்கு. ஸோ ராய்கார்ல சார்டம் ஹைவே கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுனால ஒரு மாசிவா வந்து மாஸ் மேங்க்ரோவ் டிஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. ஸோ அப்போ கிட்டத்தட்ட 158 மேங்க்ரோவ் டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹை லேண்ட் சைடு ரிஸ்க் இருக்க இடத்துல ராய்கார்ல மேங்க்ரோவ் டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. சார்டம்ல வந்து கிட்டத்தட்ட 811 லேண்ட் சைட்ஸ் நடந்தும் வந்து அங்கேயும் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது தான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். கோர் கான்ஸ்டிடியூஷனல் ஃபீச்சரா இருக்கக்கூடிய ஆர்டிகல் 21 ரைட் டு ஹெல்த்தி என்விரான்மெண்ட். ஸோ ஆர்டிகல் 21 வந்து இந்த மாதிரி விஷயங்களால, இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ்னால டைல்யூட் ஆகுது. ஏன்னா ரைட் டு லைஃப் அப்படின்றது தட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் த ரைட் டு ஹோல்சம் என்விரான்மெண்ட். ஸோ அது அஃபெக்ட் ஆகுது. அதே மாதிரி ஆர்டிகல் 48A இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு ப்ரொடெக்ட் த என்விரான்மெண்ட். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஃபெயில்டு. அண்ட் ஆர்டிகல் 51A தட் இஸ் ஆல்சோ இட் இஸ் த சிட்டிசன் டியூட்டி, it is the citizen duty to protect the environment. ஸோ இது எல்லாமே வந்து வயலேட் ஆகுதுன்றது தான் இதுல நமக்கு தெரிய வருது. முக்கியமா என்ன அப்படின்னா ஜுடிஷியலோட செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னா இந்த வனசக்தி கேஸ்ல வந்து தட் பிகம்ஸ், அதாவது ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஜுடிஷியல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வித்தின் 1 மந்த்லயே வந்து அவங்களுக்குள்ளேயே என்ன பண்ணியிருக்காங்க, எகெயின் தே ரீகால் ஒரு செட்டில்டு என்விரான்மெண்டல் லாவை 1 மந்த்துக்குள்ளேயே ரீகால் பண்ணும்போது வாட் இஸ் த ரீகால் கல்ச்சர் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. அதே மாதிரி இட் அண்டர்மைன்ஸ் த டாக்டரின் ஆஃப் பிரசிடென்ட், எப்படி ஒரு அன்சர்டனிட்டி கிரியேட் ஆகுது இல்லையா. ஸோ தட் இஸ் த ரீகாலிங் இட்ஸ் ஓன் ஜட்ஜ்மெண்ட் வித்தின் 1 மந்த்ன்றது தட் இஸ் ஆக்சுவலி அ இஷ்யூ. ஸோ ஆரவல்லி டெஃபனேஷன் என்னன்னா,
100 மீட்டருக்கு மேல இருக்கக்கூடிய ஹைட்டுக்கு மேல இருக்கிறத மட்டும்தான் ப்ரொடெக்ட் பண்ணுவோம், என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன். அதுக்கு கீழே உள்ளதை வந்து ப்ரொடெக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது தட் கிரியேட்ஸ் அன் இஷ்யூஸ். என்ன தட் கிரியேட்ஸ் அன் இஷ்யூஸ்னா அந்த ஹை சென்ட்ரிக் டெஃபினேஷன். ஸோ டெஃபினேஷன் இஸ் வெரி ஹை சென்ட்ரிக். ஸோ திஸ் இஸ் த அனதர் இஷ்யூ. அதே மாதிரி லேண்ட் அக்வைசேஷன் ஃபர்ஸ்ட், இஐஏ லேட்டர். லேண்ட் அக்வைசேஷன் ஃபர்ஸ்ட், இஐஏ லேட்டர் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த இஐஏ என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்டோட 2025ல வந்த சேஞ்சஸ் எப்படின்னா, எந்த இடத்துல நான் கோல் மைனிங் ப்ராஜெக்ட்ஸ் வருதோ அதோட லொகேஷன்லாம் நீங்க கொடுக்க தேவையில்லை, இஐ அசஸ்மெண்ட் எல்லாம் வாங்கிட்ட பிறகு நீங்க லொகேஷன் கொடுத்தா போதும் அப்படின்றது அப்சல்யூட்லி ஆர்பிட்ரரியா இருக்கு. ஸோ இஐஏ ஃபர்ஸ்ட் அப்ப வந்து ப்ரையார் இன்ஃபார்ம் கன்சென்ட் வந்து கண்டிப்பா ப்ரையார் இன்ஃபார்ம் கன்சென்ட் பிரின்சிபல் இல்லாம இருக்கிறது. தட் ஆல்சோ கிரியேட் இஐஏ அப்படிங்கிறது ஒரு மியர் ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி இருக்கு. ஸோ தட் இஸ் ஆல்சோ another issue. இதெல்லாமே சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா, இட் இஸ் எரோடிங் த பப்ளிக் ட்ரஸ்ட். ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இருக்கணும் அப்படின்றதுனால இஐஏவை வந்து ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி யூஸ் பண்றது, ப்ராக்சிமிட்டி ஃபார் த கார்பரேட். ஸோ ரெகுலேட்டரி ஆர்கிடெக்சர் நமக்கு ஏற்ற மாதிரி மாத்துறது, இட் எரோடிங் த பீப்புள் ட்ரஸ்ட். அட் லாஸ்ட் இட் இஸ் வயலேட்டிங் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் ரைட் டு லைஃப் and Article 14, right to equality, and states DPSP and fundamental duties. இவ்வளோ கான்ஸ்டிடியூஷன் கோர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. முக்கியமா இதனால we have our own international commitments. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம பார்த்தோம், இந்தியா கேன் பிகம் அ லீடர் இன் த குளோபல் அரேனா ஃபார் இட்ஸ் கிளைமேட் ரிடக்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்கல் மெஷரா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க சமயத்துல இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வருது. அப்ப நம்மளுடைய இன்டர்நேஷனல் கமிட்மெண்ட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் நம்பர் 13 climate action, goal number 14 life below water, கோல் நம்பர் 15 லைஃப் ஆன் லேண்ட், இது எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும். அப்ப இந்தியாவோட கமிட்மெண்ட் டுவார்ட்ஸ் இன்டர்நேஷனல் அதுவுமே அஃபெக்ட் ஆகும். கிளைமேட் சேஞ்சுக்காக நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். கிளைமேட் ரிசைலண்டா எந்த ப்ராஜெக்டும் இருக்காது. ஆல்ரெடி இந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்லைடு ஜோன்ல போய் டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, இட் கிரியேட் மோர் வல்னரபிலிட்டி ஆன் லேண்ட்ஸ்லைட்ஸ், ஃப்ளட். அதே மாதிரி இந்த மோஸ்ட் ஆஃப் த கிளியரன்சஸ் இது எல்லாமே வந்து ஓவர் ரைடிங், திஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ஓவர் ரைடிங் த லோக்கல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அப்போ ஆப்வியஸ்லா தட் கிரியேட்டிங் அ ஃபெடரல் டென்ஷன்ஸ். அண்ட் இதெல்லாமே வந்து இப்போ இருக்கக்கூடிய இஷ்யூஸ். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்தியாவோட என்விரான்மெண்டல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ், என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் இஸ் அண்டர் த்ரெட். அது வந்து இதுல இருந்து தெரிய வருது. அடுத்தது இதை நீங்க எஸ்ஏல கூட எழுதலாம். ட்ரைபார்ட்டிக், ஹிஸ்டாரிக் ட்ரைபார்ட்டிட் அக்ரிமெண்ட். ட்ரைபார்ட்டிட் அக்ரிமெண்ட் யாருக்குள்ளனா, பிட்வீன் த யூனியன் ஹோம் மினிஸ்டர் and the Nagaland government and the Eastern Nagaland People Association. So what is this all about? ஏன் இந்த tripartite agreement அது வந்து நம்ம பார்க்கலாம். So in this so these three are the parties like Union Home Minister, Nagaland government, Eastern Naga People Organization. So belongs from the 8 tribes. So in the mostly in the Nagalandல இருக்கக்கூடிய இந்த 6 districts, Kifire, Tuansang இங்க, and then Mon, Noklak and Shamatur. So in the districts, ஸோ இந்த 6 ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் மட்டும் இன்வால்வ் ஆகியிருக்காங்க இந்த ஃப்ரான்டியர் மேனேஜ்மெண்ட்டில். மெயினாக என்னன்னா, ஒரு 46 சப்ஜெக்ட்ஸை வந்து சப்ஜெக்டை இவங்க வந்து லா மேக் பண்ணலாம், அவங்களுக்கான ப்ரொபோஷனல் அவங்களுக்கான டெவலப்மெண்ட் அவுட்லேவை கொடுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ கான்ஸ்டிடியூஷனலில் பொறுத்த வரைக்கும் we have article 371 clause A. 371 clause A is protection of this நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். அதுக்கு இது வயலேட் ஆகாது. ஸோ இந்த இஎன்பிஓ அப்படின்றதுல யாரு இருப்பான்னா 8 நாகா ட்ரைப்ஸ் இருப்பாங்க. அந்த 8 நாகா ட்ரைப்ஸோட
டிமாண்ட் என்ன அப்படின்னா அவங்களுக்கான டெவலப்மெண்ட் இருக்கணும், அவங்களுக்கான அட்டானமி இருக்கணும் அப்படின்றது. ஸோ ஃபார் தட் ரீசன் திஸ் ஹாஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்டு. ஸோ ஹிஸ்டாரிக்கலா இவங்க நெக்லெக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு முக்கியமான விஷயம். நெக்லெக்ட் ஆயிருக்காங்க. அப்ப அவங்களுக்கான ஐடென்டிட்டி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இஎன்பிஓஸ் டிமாண்டை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு இன்னும் என்ன சொல்லலாம்னா, ஒரு சப்ஸ்டேட்டஸ் சப் ஸ்டேட்ஸ் அட்டனாமின்னு சொல்லலாம். ஸ்டேட்டுக்கு இருக்க அட்டனாமி மாதிரி. ஸோ அவங்க வந்து தே வாண்ட் டு ஆல்சோ ஆஸ்பயர் ஃபார் செல்ஃப் கவர்னன்ஸ். லைக் கோர்கா டெரிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு, போடோலேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த நாகா பீப்புள்ஸுக்கு இப்ப கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால வந்து இவங்களோட நாகாலாந்து இன்டெகிரிட்டியையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதே நேரத்துல ஆர்டிகல் 371A ப்ரொடெக்ட் பண்றாங்க. எப்படின்னா அட்டனாமியை லிமிட்டட் பண்ணி. ஸோ தட் இஸ் அன் ஐடியா. ஸோ அப்ப நமக்கு வந்து ஆர்டிகல் 371A அப்படிங்கிறதுனா என்ன தெரியணும், நாகாலாண்டோட பீப்புளோட ரிலீஜியஸ் அண்ட் சோஷியல் கல்ச்சுரல் ப்ரொடெக்ஷனை என்ஷூர் பண்ணணும், அவங்களோட கஸ்டமரி லா லேண்ட் அண்ட் ரிசோர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி இந்த நாகாலாண்டை வந்து இந்த மாதிரி ட்ரைபார்ட்டிட் அக்ரிமெண்ட் நம்மளுடைய லுக்கிஸ்ட் பாலிசிக்கு டெஃபினட்டா சப்போர்ட் ஆகும். சாரி, ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி. ஏன்னா ஈஸ்டர்ன் நாகாலாண்டோட பார்டர்ல இருக்கிறது வந்து மியான்மர். ஸோ அந்த கிராஸ் பார்டர் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லபடியா வரும். நாகா பீஸ் ப்ராசஸும் என்ஷூர் பண்ண முடியும். ஸோ அந்த அப்கோர்ஸ் ட்ரைபல் எம்பவர்மெண்ட்டும் கொண்டு வர முடியும் இந்த இடத்துல. அடுத்தது எனர்ஜி செக்யூரிட்டி. ஸோ இந்தியா இப்ப ரீசெண்டா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இந்தியாவோட எனர்ஜி செக்யூரிட்டி இஸ் த டாப் ப்ரையாரிட்டி ஆஃப் த கவர்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டா அந்த யூஎஸ் இந்தியா நத்திங் ஹேஸ் கம் டு த இங்க், நத்திங் ஹேஸ் கம் டு அஸ் அன் அக்ரிமெண்ட். யூஎஸ் வந்து ரஷ்யாவோட இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்க மாட்டேங்கிறதுனாலையும், அதனால யூஎஸ் வந்து இந்தியா மேல செலுத்தப்பட்ட டாரிஃபை ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டெலிஃபோன் கான்வர்சேஷனா சொல்றாங்க. பட் அதை இந்தியா நெய்தர் அக்செப்டட் நார் டினைட். அதுதான் இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டாண்டு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஆல்மோஸ்ட் தே இன்ஷூர் தட் 1.4 பில்லியன் இந்தியன்ஸோட சுப்ரீம் ப்ரையாரிட்டி வந்து இந்தியாவோட எனர்ஜி செக்யூரிட்டின்றாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல ட்ரம்போட கிளைமை பத்தி வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் கேட்கும் போது தே நெய்தர் டினைட் நார் அக்ரி. ஸோ அப்ப அதாவது என்னன்னா, இந்தியா நெய்தர் சேஸ் டு ஸ்டாப் பையிங் ரஷ்யன் ஆயில். ஏன்னா ரஷ்யன் ஆயில் நம்ம சப்சிடி ரேட்ல வாங்கிட்டு இருக்கோம், யூஎஸோட ஆயில் வந்து ஹைலி பிரைஸ்டு. அப்ப ரெண்டத்தையுமே நம்ம வந்து இன்ஸ்டெட் ஆஃப் தட் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓவர் ரிலையன்ட் ஆன் சிங்கிள் சோர்ஸ் அது வந்து நம்ம எடுத்துக்க வேணாம். அதே மாதிரி கமர்ஷியல் மெரிட் வெனிசுவேலா கூட கமர்ஷியல் இதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் டைரக்ட்லா அதை சொல்லல ட்ரேட் டீலை பத்தி. ஸோ நான் டினையல் நான் கன்ஃபர்மேஷன், தட் இஸ் அவர் ஸ்டாண்ட். ஸோ யூஎஸ் இந்தியா ட்ரேட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் டினையல் நான் கன்ஃபர்மேஷன் இன்னைக்கு. ஸோ அப்ப ரஷ்யா, வெனிசுவேலா அண்ட் த யூஎஸ், how to manage the US Russia relationship is also now become a very big question before India's international relation. Venezuela வந்து strategic diversification of or US proxy-ஆ கூட இருக்கலாம் அப்படிங்கிறதும் இருக்கு. So this is an idea. Next issue, Supreme Court flags DGP ad hoc DGP appointments. So Chief Justice of India Suryan Kant என்ன சொல்றாங்கன்னா, ரெகுலர் டிஜிபி ஃபிக்ஸட் டென்யூர்ல யூபிஎஸ்சியோட ரெக்கமெண்டேஷன்ல அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய புரோட்டோகாலை நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்டிங் டிஜிபியை அவங்களுடைய சாய்ஸ்ல போடுறதுன்றது இட் இஸ் வயலேஷன் ஆஃப் 2006 ஜட்ஜ்மெண்ட் பிரகாஷ் சிங் வர்டிக்ட் ஆன் போலீஸ் ரிஃபார்ம். ஸோ பிரகாஷ் சிங் வர்டிக்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2006 வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் வருது போலீஸ் ரிஃபார்ம்ஸ்ல. 2017 இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 9 இயர்ஸா தெலுங்கானால ஆக்டிங் டிஜிபி தான் இருக்காங்க.
ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2006 இந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டிஜிபி வந்து மஸ்ட் பி செலக்டட் ஃப்ரம் த 3 சீனியர் மோஸ்ட் எ பேனல் ஆஃப் 3 சீனியர் மோஸ்ட் மெரிட்டோரியஸ் ஆஃபீஸர்ஸ். யார் அந்த 3 சீனியர் மோஸ்ட் மெரிட்டோரியஸ் ஆஃபீஸர்ஸ் அது யார் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா, ப்ரிப்பேர்ட் பை த யூபிஎஸ்சி. ஸோ அந்த கான்செப்ட் ஆஃப் ஆக்டிங் டிஜிபி வந்து கம்ப்ளீட்லி ரிஜெக்டட். அது இல்லை. ஸ்டேட் என்ன பண்ணணும், ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி யூபிஎஸ்சிக்கு ப்ரப்போசல் கொடுக்கணும். ஸோ யூபிஎஸ்சி வில் செலக்ட் த மெரிட்டோரியஸ் அண்ட் சீனியர் மோஸ்ட் பர்சன். ஸோ கரண்டா வந்து தெலங்கானா ஃபார் த பாஸ்ட் 9 years வயலேட்டட் திஸ் ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ், மேண்டேட்டட் 3 months பிஃபோர் ரிட்டையர்மெண்ட்ல ஸ்டேட் வந்து யூபிஎஸ்சி கொடுக்கணும். யூபிஎஸ்சி பேனல் தென் ஸ்டேட் should select the regular DGP. So next issue பார்த்தீங்கன்னா, ரீசன்ட்லி ரொம்ப முக்கியமான இஷ்யூ இது. நம்மளோட யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க குயிக்காக முன்னாடியே அப்ளை பண்ணணும். சீக்கிரம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் எக்ஸாம் சென்டர் கிடைக்கும். ஸோ இந்த இயர் வந்து யூபிஎஸ்சி ஆட் மோர் நார்ம்ஸ் ஃபார் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ். ஸோ சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட 2026 அமெண்ட்மெண்ட், அந்த அமெண்ட்மெண்ட்டு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. கோர் சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் ஹூ அலாட்டட் ஐபிஎஸ் ஆர் சென்ட்ரல் குரூப் ஏ சர்வீஸில் எக்ஸப்ட் ஐஏஎஸ் ஒரு ஐஎஃப்எஸ், அவங்க வந்து சப்சிக்வெண்டா எக்ஸாம்ஸ்க்கு ரீஅப்பியர் ஆகிறது. நான் ஐபிஎஸ்ஸா இருக்கேன், இல்ல குரூப் ஏ சர்வீஸ்ல இருக்கேன், நான் திரும்ப சிவில் சர்வீஸ் எழுதலாம். இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கு, வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன். அந்த எழுதுறவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷனை இந்த 2026ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா, யூ கேன் அப்பியர் இன் சிவில் சர்வீஸ் 2027 ஒன்லி ஒன் டைம் எக்ஸம்ஷன் ஃப்ரம் ட்ரைனிங். நீங்க ட்ரைனிங்ல இருக்கிறதுனால ஒரே ஒரு டைம் மட்டும் எக்ஸப்ஷன் வருது. கண்டிப்பா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. திரும்பி ஒன் டைம், அதாவது 2028க்கோ அடுத்ததோ வரக்கூடிய எந்த ஒரு சர்வீஸ்லையும் எந்த ஒரு எக்ஸாமும் எழுதக்கூடாது. ஸோ இயர்லியர் என்ன அலாட்டோ அவங்களுக்கு ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் த என்னன்னா, இந்த ரீ அட்டெம்ப்ட் கல்ச்சரை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி சர்வீஸை டெடிக்கேட்டடா இருக்கணும். இதுதான் டெஃபினட்டா என்னோட கேரியர் சாய்ஸ் அப்படின்றதுனா டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணணுன்றதுக்காக வி ஹாவ் ஃபர்தர் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் திருப்பி ஐஏஎஸ்க்காக எழுதுறதுனால சர்தார் வல்லபாய் பட்டேல் போலீஸ் அகாடமியில் கவர்மெண்ட் இஸ் ஸ்பெண்டிங் ஹியூஜ் அமௌண்ட் ஃபார் த ட்ரைனிங். ஸோ அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டெட்ரிமெண்டலாக ஆகுது. ஸோ there is a possibility of reducing this thing. So that is the implications. இதோட implications இதுதான். செகண்ட் ஏஆர்சி கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்களா, கிரேட்டர் ஃபிளெக்சிபிலிட்டி வரணும் அப்படின்றதுக்காக ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணுன்றத ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வித் தட் நோட், தேங்க்யூ, ஹாவ் அ கிரேட் டே. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா.